தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஜீரணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஜீரணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவான விவரம். இந்த வழக்கை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி விமான வழக்கு நடைபெற்று வருகிறது. இது மதுரையை சேர்ந்த ஹென்றி டிபேன் தொடர்ந்த வழக்காகும். இந்த வழக்கில் கடந்த முறை நீதிபதியில் இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற காலகட்டத்தில் அதுக்கு முன்பு 2 மாதம், பின்பு 2 மாதம், 4 மாதங்களில் அங்குள்ள போலீசார், காவல்துறை அதிகாரிகள் அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பது குறித்து விசாரிக்குமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் இது தொடர்பாக, அதாவது லஞ்ச ஒழிப்பு போலீசாருடைய சொத்து விவரங்களை முழுமையாக விசாரிப்பதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று கேட்டனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், நாங்கள் அவகாசம் தருகிறோம், ஆனால் சொத்து விவரங்களை முழுமையாக எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான விரிவான ஒரு டிஜிபி, அரசு துறை செயலாளர் ஆகியோர் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி முழுமையான முறையில் விசாரணை நடத்துவதற்கு எதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக சில கருத்துக்களை நீதிபதி தெரிவித்தார்கள். அதாவது சிபிஐ விசாரணை வரைக்கும் நடைபெற்றுள்ளது, ஆனால் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பொறுத்தவரை அங்குள்ள மக்கள் அந்த இருக்கின்ற அந்த போலீசார் துப்பாக்கியை பார்த்து அலறி எடுத்து ஓடி இருக்கிறார்கள், உயிருக்கு பயந்து ஓடி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மீது விரட்டி சென்று துப்பாக்கி சூடு நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்றும், இது போன்ற ஒரு சம்பவத்தை தாங்கள் வாழ்நாளில் கேள்விப்பட்டதில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கின் விசாரணை தாங்கள் எடுத்து விசாரிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். ஆனால் இந்த வழக்கை விசாரிப்பு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் உண்மையிலே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழக்கை எடுத்ததாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை 3 மாதத்துக்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கி இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும், இதோடைய அந்த ஒரு தொழிலதிபர் அழுத்தத்தின் பேரில் இது போன்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஜீரணிக்க முடியாது என பல்வேறு கண்டனங்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பையா.